பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா எல்லாத்தையும் நீதிமானுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி யார் சார் நீதிமான் நீங்க கேட்டக்கூடாது. நான் நீதிமான்றதை நீங்க ரொம்ப தெளிவா இருங்க. யூ ஆர் த ரைச்சியஸ் மேன். நீங்க நீதிமான் இல்லைன்னா இந்த உலகத்தில் எவனும் நீதிமான் கிடையாது. அதை புரிஞ்சுக்காங்க. ஏன்னா இயேசு ரத்தம் கழுவப்பட்ட பிறகு அதாவது சொன்னாரு, சிலுவைக்குள்ளாக பாவியும் எவனும் இல்லை, சிலுவைக்கு வெளியே நீதிமான் ஒருவனும் இல்லைன்னாரு. அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் வெளியில் இருக்கிற நீதிமான் கிடையாது. எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும். ஒரு ஊழியக்காரோட பையனை பார்த்தேன். அவன் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹம்பிள் தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா ஒரு அகராதித்தனமாக தான் தெரியுது. ஆனால் அவங்க அப்பா அவனுக்கு கோடிக்கணக்கில் என்ன செய்கிறாரு, செலவழிக்கிறாரு. அப்போ நீங்களாம் போய் ஐயா அவங்க பையன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து பெருமையாக இருக்கிற மாதிரி தெரிகிறாரு, ஆனால் நாங்கள் அவரை விட ரொம்ப தாழ்மையானவர், எங்களுக்கும் கொஞ்சம் சில கோடிகள் செலவழிங்க அப்படின்னு செலவழிச்சிருவார். தம்பி நீ நல்ல தாழ்மையாரு, 2 கண்ணத்தை நல்லா தடவி கொடுத்து மன துருக்கத்தோடு ஒரு ஜபத்தெல்லாம் அவனுக்கு பண்ணுறேன். ஆனால் என் பிள்ளை அவன் பெருமையாக இருக்கானோ சிறுமையாக இருக்கிறானோ என் கோடிகள் நான் அவனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவன் என் வித்து. எந்த பணக்காராப்பாட்டையாச்சும் போய் நீங்கள் உங்கள் பையனை விட நான் நல்லவேன்னு சொல்லி ஒரு 50 லட்ச ரூபா வாங்கிருங்க பார்ப்போம். அந்த அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சாலும் ஆமாம் என் பிள்ளை அகராதி தான், இல்லை இப்படி தான், அவன் வந்து சொன்னதை கேட்க மாட்டான் கீழ்ப்படையான்னு சொன்னாலும் வித்து சார் நீங்கள் எப்படி சார் உங்கள் சொத்தை எழுதி வைக்கிறீங்க, எப்படி சார் உங்கள் பிள்ளையை ஹேண்டில் பண்ணுற, எதுக்காக நீ எழுதி வைக்கிற? உன் பிள்ளை சிறந்த பயங்கரமான உன் தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளையும் டாப்பராக இருக்கிறனாலையா, இல்லை நல்லா படிக்குது, இல்லை வந்து இருக்கிறதுல ஹேண்டா, உன் பிள்ளை எப்படி இருந்தாலும் அப்படித்தான். பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆமென் பக்கத்தில் இழுத்து ஒரு அடி அடிச்சு ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். சுரு நேரட்டும். ஆமா இயேசு நாமத்தில்